இது மாதிரி ஒரு மூலவரான மரகதலிங்கமே சோழர் காலத்தில் பிரதிஷ்டப்பட்ட மரகதலிங்கமே தொலைஞ்சு போச்சுன்றது தகவல் வெளியே தெரிஞ்சுன்னா ஹெச்ஆர்என்சியோட நிலைமை வந்து கேள்விக்குறியாகும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால அவங்க இதை மறைச்சிருக்கிறாங்க. ஆமா, இதுல மாற்றுக்கிறதே இல்லை. அனைத்துறை அலட்சியமா தான் இருந்திருக்காங்க. ஏன்னா திமுக ஆட்சியில் எப்பவுமே ஆலயங்கள் இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒரு பேர்ல ரொம்ப அட்டுழியமும் அநியாயமும் அக்கிரமும் நடந்துட்டு இருக்கே தவிர அந்த துறையை வந்து சரி பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. வணக்கங்க, என் பேர் வந்து மனோகரன். இந்து முன்னணியுடைய அரியலூர் மாவட்ட செயலாளராக இருக்கேன். நம்ம அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியத்தில் இளையூருங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் வந்து 19ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட காசி விஸ்வநாதர் ஸ்ரீ காசி விசாலாட்சம்மன் அப்படின்ற ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் கட்டினதா சொல்லி நம்மளுக்கு வரலாறுகள் அதில் ஆய்வாளர்கள் அந்த தகவல் சொல்கிறாங்க. அந்த கோயிலை கடந்த 17ஆம் தேதி 12வது மாதம் 2025 அந்த இரவு வந்து கோயிலுடைய பூசாரி இருக்கும்போது அந்த கோயிலில் வந்து மூலவரான மரகதலிங்கம் திருடப்படுது. அதிகாலையில் பூசாரி வந்து பார்க்கும்போது கோயில் பூட்டெல்லாம் உடைக்கப்பட்டு மூலவரான மரகதலிங்கம் தொலைஞ்சு போயிருக்குது. உடனே பூசாரி வந்து இந்த தகவலை ஹெச்ஆர்என்சிக்கு சொல்கிறாரு. ஹெச்ஆர்என்சி வந்து காவல்துறையோட சேர்ந்து வந்து ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணிட்டு பிறகு ஹெச்ஆர்என்சி உடைய அந்த கோயிலுடைய ஈவோ சிவநாயச்செல்வன் அப்படிங்கிறவர்கிட்ட பெட்டிஷன் வாங்குறாங்க. அந்த பெட்டிஷனில் பார்த்தீங்கன்னா மரகதலிங்கன்றத மறைச்சி பச்சை கல்லிலான சிவலிங்கம் அப்படின்னு அந்த புகாரில் கொடுக்குறாரு. இது எப்போ தெரிய வருதுன்னா 2 தினங்களுக்கு முன்பு ஜெயங்கொண்டத்தில் ஒரு ஆலய தரிசன கட்டத்தை ரத்து செய்யக்கூடிய மாநிலம் தழுவி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்து மணி சார்பில். அந்த ஆர்ப்பாட்டத்தில் இதனோட தகவலை தெரிஞ்சதாக நம்ம கிரே நம்பர் வாங்கி அந்த எஃப்ஐஆரோட டீட்டெயில் எடுத்து அதில் பார்க்குறோம். அப்போ தான் எங்களுக்கும் தெரியுது. எங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம் தான் பொதுமக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இப்படி இருக்கும்போது இந்த சிவலிங்கம் தொலைஞ்சி புகார் கொடுத்து இதுவரை 7 மாதங்கள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வந்து காவல்துறையும் சரி இல்லை ஹெச்ஆர்என்சியும் சரி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. உடனே இதை கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லி இந்து முன்னணி மற்றும் ஊர் பொதுமக்கள் முக்கியஸ்தர்கள்லாம் சேர்ந்து 29ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குறோம். மாவட்ட ஆட்சியர் மனு வாங்கிட்டு உடனே பரிசீலனை பண்ணி நாங்கள் நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. நேராக அது சம்மந்தமாக ஈவோட்டை வந்து சந்தித்து அந்த கிராம பொதுமக்களோட சில கேள்விகளை நாங்கள் போய் கேட்டோம். நீங்கள் எப்படி மரகதலிங்கங்கிறத மறைச்சி நீங்கள் பச்சை கல்லிலான சிவலிங்கம்னு சொல்லி நீங்கள் பெட்டிஷன் கொடுத்தீங்க. இப்படி நீங்கள் பெட்டிஷன் கொடுத்தாக்க அது வந்து அந்த புகாருடைய தன்மையை நிறுத்து போகிற மாதிரி செய்யுமே. அப்போ திருடப்பட்டவர்கள் சாதகமாக அமையறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இல்லை ஒருவேளை நீங்களும் அதில் தொடர்பாக ஹெச்ஆர்என்சிகளை தொடர்பு இருக்கா, இல்லை தனிப்பட்ட உங்களுக்கு தொடர்பான்னு சொல்லி மக்கள் பொதுமக்கள் எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. அப்போ ஹெச்ஆர்என்சி அதிகாரிக்கு வந்து அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவங்கள்ட்ட பதில் இல்லை. அப்படி மறைச்ச சொன்னது தவறுன்னு ஒரு கட்டத்தில் ஹெச்ஆர்என்சி சிவநாயச்செல்வன் வந்து பண்ணது தப்பு தாங்கன்னு தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டு அந்த எஃப்ஐஆர் காப்பியை வந்து திருத்தம் பண்ணி திரும்பவும் மரகதலிங்கம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. அப்படி தவறும் பட்சத்தில் பொதுமக்களை திரட்டி அந்த சிவன் கோயிலில் மரகதலிங்கத்தை மீட்டு கொண்டு வந்து வச்சு மக்களுடைய வழிபாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா ஒரு 15 நாள் சொல்லி அவகாசம் சொல்லியிருக்கிறோம். அதை பொறுத்திருந்து பார்க்கணும் செய்கிறாங்களா இல்லையான்னு. இப்ப நீங்க சொன்ன கருத்தை வச்சு பார்த்தா வேலியே பயிரமே இது அப்படின்ற மாதிரி அறநிலையத்துறையே வந்து குற்றவாளிகளா சொல்றீங்க. கண்டிப்பா. இப்ப அந்த மரகதலிங்கம் நீங்க சொல்றத பச்சைக்கல்லுன்னு அவங்க மாற்ற வேண்டிய நோக்கம் என்ன? அது வந்து கடந்த திமுக ஆட்சியில வந்து ஒரு கோயிலோட முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்ற ஏதாவது ஒரு பொருளோ அல்லது நகையோ ஒரு சிலையோ திருடு போனாக்க அதனுடைய தன்மையை குறைச்சி தான் சொல்றதா அவங்களோட திராவிட சித்தாந்தத்தில் வழக்கம். அது குறிப்பா திமுக ஆட்சியில எப்பவுமே ஒரு பொருளுடைய தன்மையை குறைச்சி தான் சொல்லுவாங்க. அப்படி மக்கள் மத்தியில் தெரியக்கூடாது, தமிழகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு. ஏன்னா இது தெரிய வந்தா இப்போ ஹெச்ஆர்என்சியுடைய நிலைமை வந்து கேள்விக்குறியாகும் இல்லைங்களா. ஏற்கனவே பொதுமக்கள் ஹெச்ஆர்என்சி மூலம் ஏகப்பட்ட புகார் சொல்றாங்க. இந்து சமயம் தெரியுது, பொதுமக்கள் அதிருப்தியில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது மாதிரி ஒரு மூலவரான மரகதலிங்கமே சோழர் காலத்தில் பிரதிஷ்டப்பட்ட மரகதலிங்கமே தொலைஞ்சு போச்சுன்றது தகவல் வெளியே தெரிஞ்சுன்னா ஹெச்ஆர்என்சியோட நிலைமை வந்து கேள்விக்குறியாகும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால அவங்க இதை மறைச்சிருக்கிறாங்க. இப்போ மரகதலிங்கம்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க, ஊர் பொதுமக்களும் அதுதான் சொல்றாங்க. ஆமாங்க. இப்ப அவ்வளவு உயர்ந்த ஒரு பொருளுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாமல இருந்திருக்கும். அப்ப அறநிலையத்துறை வந்து அலட்சியமா இருந்தாங்களா?
ஆமா, இதுல மாற்றுக்கிறதே இல்லை. அறநிலையத்துறை அலட்சியமா தான் இருந்திருக்காங்க. ஏன்னா இதுல பல கல்வெட்டு ஆய்வுகள் வந்து அப்படிதான் சொல்லுது. ஆய்வாளர்கள் வந்து 19ஆம் நூற்றாண்டுல கங்கை சோபுரம் கட்டி முடிக்கும் போது சோழர் காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான கங்கை சோபுரம் கட்டியிருந்தாங்க ராஜேந்திர சோழன். அப்ப சோழர் காலத்துல ஒரு முக்கியமான தலைநகரமா கங்கை சோபுரம் இருக்கு. அப்படி ஆட்சி ராஜேந்திர சோழன் ஆட்சி நிறுவன காலத்துல அதனை சுற்றியுள்ள கிராமங்கள்ல விலை மதிக்க முடியாத மரகதங்கள் அல்லது வைடூரியங்கள் இந்த மாதிரி விலை மதிக்க முடியாத பொருட்கள் மூலயமா விக்கிரகங்கள் செய்யறதா அந்த ஆய்வுகள் சொல்லுது, கல்வெட்டு குறிப்புகள் சொல்லுது. அப்படி செய்யும் போது அந்த காலகட்டத்தில் வச்ச இந்த கோயில்ல மரகதலிங்கம் வச்சிருக்காங்கன்னு மக்கள் நம்புறாங்க, ஆய்வுகள் சொல்றாங்க, கட்டுரைகள் சொல்லுது. அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த கோயில்ல வந்து விஷயம் தெரியாம இருந்திருக்குது. ஒரு கட்டத்துல கடந்த சட்டசபையிலோட வந்து காசோக்க கண்ணன் எம்எல்ஏ ஜெயங்கொண்ட கொடுத்தது எம்எல்ஏ வந்து தன்னுடைய சட்டப்பேரவை உரையில சொல்றாரு, அந்த அரியலூர் மாவட்டத்துல இந்த மாதிரி இளையூர்ல ஒரு மரகதலிங்கம் இருக்கு, அதுக்கு வந்து நம்ம தகுந்த பாதுகாப்பு அவர் சொல்லி கேட்டிருக்கிறாரு. ஆனாலும் அதுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு அலட்சியமான பதில் சொல்லிருக்காரு. நீங்க இன்னமும் அரியலூர் மட்டும்தான் மரகதலிங்கம் இருக்கிற மாதிரி சொல்றீங்க, தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல மரகதலிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியமான முறையை சொல்லியிருக்காரு. ஏன்னா திமுக ஆட்சியில எப்பவுமே ஆலயங்கள் இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒரு பேர்ல ரொம்ப அட்டுழியமும் அநியாயமும் அக்கிரமும் தான் நடந்துட்டு இருக்கே தவிர அந்த துறையை வந்து சரி பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. மற்ற துறைகள்ல பொதுமக்கள் ஏதாவது குறைகள் சொன்னாக்க அந்த துறையை சார்ந்த அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ வந்து அதுக்கான பதிலை சொல்றது வழக்கம். ஆனா அறநிலையத்துறை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஆலயங்களை பத்தியோ தெய்வங்களை பத்தியோ நம்மளுடைய கடவுள் வழிபாட்டு முறைகளை பத்தியோ கடவுளை பத்தியோ யாராவது விமர்சனம் பண்ணாக்க அதுக்கான பதிலை யார் சொல்லணும்? அறநிலையத்துறை அதிகாரி வந்து சொல்லணும். இது வரைக்கும் எந்த அதிகாரியும் எனக்கு தெரிஞ்சும் சரி, இது வரைக்கும் எந்த அதிகாரியும் வந்து நம்ம இந்து மதத்தை பத்தியோ இந்த கடவுளை பத்தி பேசும்போது எந்த அதிகாரியும் அறநிலையத்துறையும் வந்து அமைச்சர்கள் வந்து இது வரைக்கும் அதை எதிர்த்து பேட்டி கொடுத்ததா நம்ம வரலாறுல. உதாரணத்துக்கு நீ திருப்பரங்குன்றமே பார்க்கலாம். HRNCயே வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்கணும்னு பாத்துங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து தீபம் ஏத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் HRNC அதுக்கு எதிர்த்து மேல்முறையீடு போடுறத மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. HRNC நிலைமை என்ன, HRNC இருந்து நம்ம இந்து சமய அறநிலையத்துறை எப்படி அழிக்குதுங்கிறத பொதுமக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. தொடர்ந்து வந்து திமுக ஆட்சியில இந்து சமய அறநிலையத்துறை வந்து சரியான பராமரிப்பு கொடுக்கல, கோவில்களை வந்து துஷ்பிரயோகம் தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா. ஆனா ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணதா அன்றைய அமைச்சர் சேகர் பாபு வந்து நிறைய சொல்லியிருக்கிறாரு. அது முழுக்க முழுக்க நாங்க மறுக்கிறோங்க. அது பொதுவா நாங்க பொதுமக்களை வேணா ஏமாத்திடல, ஒரு அமைப்பின் சார்பில் தமிழ்நாடு இயக்கத்துல இருக்கிற ஒரு அமைப்பு இந்து முன்னணி என்ற இயக்கம், அது மாதிரி பல்வேறு சங் பரிவார் அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்பிட்ட இந்து முன்னணியிட்ட வந்து அரசாங்கம் வந்து பொய் சொல்ல முடியாது இல்லைங்களா? அது எப்படி குடமுழுக்கு கணக்குல காட்டுறாங்கன்னா, அந்த ஒரு ஊர்ல முக்கியமான ஒரு ஊர்ல ஒரு குடமுழுக்கு ஒரு கோயிலுக்கு உபவாசம் பண்றாங்கன்னா அந்த ஊர் முக்கியஸ்தர்கள் வந்து ஊர் பொதுமக்கள்லாம் வசூல் பண்றாங்க. வசூல் பண்ணி அந்த நன்கொடையின் பேர்ல தான் கும்பாபிஷேகம் நடக்குது. ஆனா இது HRNC என்ன பண்றாங்கன்னா அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க, இது வந்து நாங்க HRNC அறநிலையத்துறை சார்பில் நடத்தினா சொல்லி கிளைம் பண்ணிக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க தவறு தான். இது மறைக்கிறாங்க, மக்கள் மத்தியில ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அறநிலையத்துறை வந்து சரியான முறையில் செயல்படுறதா சொல்லி ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்குறாங்க. மக்களோட காசுல குடமுழுக்கு பண்ணி நடத்துறாங்க. அவங்க பண்ணதா சொல்லி கிளைம் பண்றாங்க. அப்படிதான் கடந்த திமுக ஆட்சியில HRNC இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அப்படிதான் பதில் கொடுத்தாரு. அது சம்பந்தமா நிறைய புகார்கள் வந்திருக்கு. பொதுமக்கள் நிறைய சமூக வலைத்தளங்கள்ல கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இப்போ இந்த மரகதலிங்கம் திருட்டு சம்பந்தமா அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன இருக்கும், நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? நாங்க அரியலூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பொதுமக்கள் சார்பில் மனு கொடுத்துருக்குறோம், அந்த மனு கொடுத்துருக்கோம். ஒரு குறிப்பிட்ட கால அவகாச அடிப்படையில் அவங்க உடனடியாக அதை கண்டுபிடிச்சு கொடுக்கல அப்படின்னா, ஏன்னா கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழியின் அடிப்படையில் மூலவரான மரகதலிங்கமே தொலைஞ்சி போயிருக்கும்போது திருடப்பட்டிருக்கும் போது அந்த கோயிலில் வந்து நம்ம இந்துக்கள் வந்து பொதுவான ஒரு வழக்கம் இருக்கு. இந்த பழமொழிக்கு ஏற்ப அந்த ஊர்ல நிறைய குழப்பங்கள், சச்சரவுகள், இப்போ விவசாய மக்களும் சரியான மழை இல்லை, அதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு, ஒரு அச்சம் பீதி ஏற்படுது. அப்ப அந்த பீதியின் விளைவாக தான் வந்து ஒரு மக்களை திரட்டி அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டத்தில் இவங்க சரியான முறையில் அந்த மரகதலிங்கத்தை கொண்டு வந்து ஒப்படைக்கல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த கோயிலில் நடக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நல்லது, நன்றி.